வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது கூலாக சம்மருக்கு ஒரு ட்ரிங்க்கு. இது வந்து ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடியதும் இது தண்டை. இது நான் எப்படி பண்ணினேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு நான் எடுத்திருக்க ஐட்டம்ஸ் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, கேஷ்யூ, 2 டேபிள் ஸ்பூன் மெலன் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ் இல்லை மஸ்க் மெலன் இது மாதிரி சீட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் பெப்பர். இப்போ இதில் வந்து வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், அது முழுகிற அளவுக்கு. இது வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இது எல்லாம் வந்து கொஞ்சம் ஊறட்டும். கசகசா அந்த நட்ஸ் எல்லாம் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக வரும். அடுத்து வந்து பால் வந்து 1 லிட்டர் பால், நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து 1 லிட்டர் வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், பாயில் ஆகி வரட்டும். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது தண்டைக்கு வந்து இந்த ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்து இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க சஃப்ரான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 7 to 8 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த எல்லோயிஷ் கலரில் வரும் பால், இந்த சஃப்ரானோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப்பு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஊற வச்ச நட்ஸு, கசகசா, சோம்பு இதெல்லாம் வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அதை மிக்சரில் போட்டு. ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுது. இப்போ இதை நல்லா மிக்சரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக ட்ரெடிஷ்னலாக வந்து ஹோலி டைமில் செய்வாங்க தண்டை. அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து அந்த மில்கோடு கலக்கணும். மில்க் வந்து ஆறி கொஞ்சம் வார்மாக இருக்க சமயத்துலேயே இதை சேர்த்துடணும். ரொம்ப கொதிக்கவும் சேர்க்கக்கூடாது. பால் சூடாக இருக்கும் போதும் கொஞ்சம் வார்ம்னஸ் இருக்கும் போதே இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா விஸ்க் இருந்ததுங்கன்னா நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வந்து நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டுக்கிறேன். இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். அது அந்த பால் வார்மாக இருக்கும் போதே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ எல்லாம் வந்து பாலோட மிக்ஸ் ஆகி எல்லாம் அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். அதனால 1 hour அதை அப்படியே விட்டுடலாம். 1 hour ஆனதுக்கு மேலே இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். இது நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மூடி கொஞ்ச நேரம் சில் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சில் ஆகும். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் நட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் ட்ரிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் சம்மருக்கு ஏற்ற ஒரு கூல் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸாகவும் இருக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ குட் டைம். தேங்க்யூ.